ஏப்ரல் 27 இன்னையோட எப்படி போகுதுன்னு பார்ப்போம். சரிங்களா, வேலை கிளம்பியாச்சு. ரெடி ஆகுது, சாப்பிட்டு விட்டா வீட்டில் மேகி, எப்பி நூடுல்ஸா, எப்பி நூடுல்ஸ் மேகி அதுதான் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு. யார் செஞ்சா? அது கூட மசாலா போட மாட்டீங்களா? அதெல்லாம் தனியாக மசாலா போடுவீங்களா? வனவாசம் புத்தகத்தில் ஆல்ரெடி 2 சாப்டர் பார்த்த நிலையில் இப்போ நம்ம 3ஆவது சாப்டர் பார்க்க போகிறோம். 3ஆவது சாப்டரில் தலைவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றது பார்ப்போம். 3ஆவது சாப்டரோட ஹெட்டிங் என்ன அப்படின்னா, துரத்தினால் ஓடும், துரத்தாவிட்டால் துரத்தும். என்னத்தை சொல்கிறாரு? பணத்தை தான் சொல்கிறாரு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, லைஃப்பில் நீங்கள் எல்லாமே கஷ்டப்பட்டு செஞ்சால் தான் கிடைக்கும் அப்படின்ற கான்செப்ட்லாம் சும்மா அப்படின்ட்டாரு. சரிங்களா, அது என்னெல்லாம் சொல்கிறாருன்னா, கஷ்டப்பட்டு படிக்கணும், கஷ்டப்பட்டு வேலை செய்யணும், கஷ்டப்பட்டு வீடு கட்டணும், கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணுறோம், இது எல்லாமே கஷ்டப்பட்டு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு வர்ற காசு மட்டும்தான் நம்மகிட்ட தங்கும், கஷ்டப்பட்டு வேலை செய்யாமல் வர்ற காசுலாம் காத்தா போயிடும் அப்படின்னு நமக்கு சொல்லி வச்சுருக்காங்க. கஷ்டப்பட்டால் தான் முன்னேற முடியும், கஷ்டப்பட்டால் தான் லைஃப்பில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாமே இந்த கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, அதெல்லாம் சும்மா பொய் அப்படின்ட்டு. அப்படி நீங்கள் உண்மையாலுமே கஷ்டப்பட்டு எல்லாமே செஞ்சீங்கன்னா நீங்கள் டயர்ட் தான் ஆவீங்க. கஷ்டப்படுறதுனால நீங்கள் டயர்ட் தான் ஆவீங்க, அதனால் உங்களால் பெருசாக சாதிக்கலாம் முடியாது அப்படின்ட்டு. அப்படி பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சா மட்டும்தான் பணம் வரும்னு நினச்சிங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய குறைபாடு, அது உங்கள்கிட்ட இருக்க குறைபாடு அப்படின்ட்டு. அப்படி அது எதை வச்சு இவர் அப்படி சொல்கிறாரு அப்படின்னா, ரொம்ப கஷ்டப்பட்டீங்கன்னா பணம் உங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கும், ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டீங்கன்னா அதை விட இன்னும் கொஞ்சம் கிடைக்கும். சரிங்களா, அப்படிதான் இவர் சொல்ல வர்றாரு. தலைவர் ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா, உனக்கு பிடிச்ச வேலையை பிடிச்சி செய்யணும் யாருமே உனக்கு சொல்லிக் கொடுக்கல, அதனால தான் நீ கஷ்டப்பட்டு கிடைக்கிற அப்படின்ட்டா. நமக்கு சொல்லி கொடுத்தது எல்லாமே கஷ்டப்பட்டு சம்பாரி, கஷ்டப்பட்டு படி, கஷ்டப்பட்டு முன்னேறு அப்படின்னு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. யாராவது பிடிச்ச விஷயத்த பிடிச்ச மாதிரி செய்ய, பிடிச்ச வேலையை பிடிச்ச மாதிரி செய்ய, குதூகலமாக செய்ய அப்படின்னு யாரும் சொல்லிக் கொடுக்கல. ஆக நம்மள்ட்ட இருக்கிறது 2 பிரச்சனை. ஒன்று, கஷ்டப்பட்டால் தான் முன்னேற முடியும் அப்படின்றது, கஷ்டப்பட்டால் தான் பணம் வரணும் அப்படின்றது. இன்னொன்று, எந்த வேலையை செஞ்சாலும் அதுலேருந்து பலன் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறது. இந்த 2மே தப்பு. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்கும். சரிங்களா, ஒவ்வொருத்தவங்களும் படைச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு பர்பஸ் இருக்கும். அந்த பர்பஸை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டா போதும். எந்த ஒரு வேலையை உங்களால் சிரமமே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக பிடிச்சி செய்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய வேலை. அதில் நீங்கள் கஷ்டப்படாமல் சம்பாதிக்கலாம். ஏன்னா எனக்கு நான் பிடிச்ச வேலையை நான் எவ்வளோ நேரம் செஞ்சாலும் அதில் எனக்கு கஷ்டமே தெரியாது. கரெக்டு தானா? எனக்கு பிடிச்ச வேலையை நான் செய்யும்போது எனக்கு பசி தெரியாது, தூக்கம் தெரியாது, கஷ்டம் தெரியாது. அந்த மாதிரி பல கான்செப்ட் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதனால் பிடிச்ச வேலையை செய்யுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதை எப்படி சொல்கிறார் அப்படின்னா, ஒரு ஹோட்டல் கடையில் சமையல்காரர் சமைக்கிறாரு. அவர் சமைக்கிறதுக்கும் இதே ஒரு அம்மா தன்னோட குழந்தைக்கு சமைக்கிறதுக்கும் 2 டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? ஒரு அம்மா தன்னோட குழந்தைக்கு சமைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக சமைச்சு கொடுப்பாங்க, ஓகேவா? அதே ஹோட்டல்காரு ஆளுங்களுக்கு சமைக்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு சமைப்பார். 2மே ஒரே வேலை தான், ஆனால் அதை எப்படி செய்கிறோன்றதுல வித்தியாசம் இருக்கு இல்லையா? இதுவே இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காரு. நம்ம மேனேஜர் அவரோட வேலையை நீங்கள் பார்த்துக்குங்க, நான் கொஞ்சம் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு வச்சுப்போம். சரிங்களா, நீங்கள் காலையில் ஒரு 5 மணிக்கெலாம் வந்துடுங்க, ஒரு வேலையை ஒரு 8 மணிக்குள்ளெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு 10 மணிக்கெலாம் நீங்கள் போயிருங்க அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுப்பேன். நம்ம அந்த 5 மணிக்கு எந்திரிக்கிறதுக்கு 4 மணிலேருந்து கிளம்பி அவசரமாக கிளம்பி போய் அந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டு வரனாலுமே நம்ம சந்தோஷமாக அந்த வேலையை செஞ்சு கொடுத்துருக்க மாட்டோம். இந்த வேலையெல்லாம் நம்மளே வேலையை வாங்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்மளை அழகழிக்கிறான் அப்படின்னு சொல்லி தான் நம்ம அந்த வேலையை செஞ்சுட்ருப்போம். அதில் ஒரு மன திருப்தி இருந்திருக்காது இல்லைங்களா? எல்லாருக்குமே அந்த மன திருப்தி இல்லைனாலுமே அந்த வேலையும் எரிச்சலோடும் சலிப்போம் தான் செஞ்சு கொடுத்து வந்திருப்போம். இதே சினாரியோ இப்படி வச்சுப்போம். அதே மேனேஜர்
நாளைக்கு எல்லாமே நம்ம ஆஸ்திரேலியா இல்லை வேறு எங்கேயாவது டூருக்கு போகிறோம் சரிங்களா. ஃப்ளைட்டும் புக் பண்ணியாச்சு. நாளைக்கு காலைல 5 மணிக்கெலாம் அங்கே வந்துடுங்க ஏர்போர்ட்டுக்கு ஓகேங்களா. நம்ம போய் ஊர் சுற்ற போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம நைட்டு 2 மணிலேருந்து தூங்க மாட்டோம். ஐயோ எப்படா ஃப்ளைட்டுன்னு பார்த்துட்ருப்போம். சட்டு புட்டுன்னு பேக் பண்ணி வச்சுருந்துருப்போம். ஜாலியாக போயிட்டு ஏர்போர்ட்டில் போயிட்டு நின்றுட்டு அங்கேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சாலும் தூக்கம் வந்துடும் நினைக்கிறீங்களா. டயர்டில் தூக்கமே வராது. நம்ம ஜாலியாக சுற்றி பார்க்கணும், இதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி முடிச்சுட்டு இருப்போம் இல்லையா. ரெண்டுமே அந்த எனர்ஜியை பொறுத்து தான். இப்போ எங்கேருந்து அந்த எனர்ஜி வந்துச்சு ஓகேங்களா. இதான் மேட்ரு. இந்த 2 சினாரியோலையும் எப்போ நம்ம மனசை ஒரு விஷயத்த அக்செப்ட் பண்ணிச்சோ அப்போது நம்ம சந்தோஷமாக எல்லா வேலையும் செஞ்சிடும். எப்போ நம்ம மனசு ஒப்புதல் அளிக்கலையோ அங்கே நம்ம அதை சந்தோஷமாக செய்ய மாட்டோம். ரொம்ப எரிச்சலோடையும் கோபத்தோடும் தான் அந்த விஷயத்தை செய்வோம். இதை இன்னொரு எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா, ஒரு மாங்கொட்டை இருக்குது. அந்த மாங்கொட்டைக்குள்ளே மாங்கொட்டை வளர்கிறதுக்கான ஃபார்முலா இருக்குது. ஒரு வேப்பங்கொட்டை இருக்குது. அந்த வேப்பங்கொட்டைக்குள்ளே வேப்ப மரம் வளர்கிறதுக்கான ஃபார்முலா இருக்குது. இப்போது மாங்கொட்டை வளர்ந்து பெருசாகி மாம்பழம் தருதுன்னு வச்சுப்போம் சரிங்களா. அந்த பழத்தை எல்லாரும் சாப்பிடுவாங்க. இதே வேப்பங்கொட்டையிலேருந்து வர்ற பழம் கசக்கும். வேப்பங்கொட்டை கசக்கும். வேப்ப பழத்தை யாரும் பெருசாக சாப்பிட போகிறது இல்லை சரிங்களா. இதே அந்த வேப்ப மரம் அந்த வேப்பங்கொட்டை நினைக்குதுன்னு வச்சுப்போம். என் பழத்தை தான் யாரும் விரும்பி சாப்பிட்றதில்ல, இதுக்கப்புறம் நான் மாம்பழம் தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அது நடக்குமா? வேப்பங்கொட்டை குட்டிக்கரணம் போட்டாலும் மாம்பழத்தை வர வைக்க முடியாது. அதே போல் மாங்கொட்டை குட்டிக்கரணம் போட்டு என் மரத்துலேருந்து தேங்காய் வர வைக்க முடியும்னா வர வைக்க முடியாது. மாங்கொட்டையோட இயல்பு என்ன அப்படின்னா, அதோட இயல்புலேயே மாம்பழத்தை வர வைக்கிறது. தென்னை மரத்தோட இயல்பு என்ன அப்படின்னா, அதோட இயல்புலேயே தேங்காய் வர வைக்கிறது. இதில் அதுங்களோட இயல்புலேயே இருக்கும். இதுக்காக ரொம்ப கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்கு ஆப்போசிட்டாக நடந்து என்னால் அதெல்லாம் பண்ண முடியும்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறோம். இதுதான் நேச்சரோட சீக்ரெட். நம்ம வீட்டில் ஒரு ரோஜா செடி வைக்கிறோம். அதுக்கு அழகாக தரமான மண் வச்சு அதுக்குன்னு உரம் போட்டு முட்டைத்தோல், சில பேரில் முட்டைத்தோல் வெங்காயம்லாம் போடுவீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்து பார்த்து வளர்த்தாலுமே அதிலிருந்து ரோஜா வருமானு கேட்டால் ஓரளவுக்கு சுமாரான சின்ன ரோஜா தான் வந்திருக்கும் சரிங்களா. இதே நீங்கள் ஊட்டி கொடைக்கானல் பக்கம் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், காட்டு பகுதியில் சும்மா காட்டு செடி மாதிரி கண்ணப்பறம் வளர்ந்து கிடக்கும். அங்கே இருக்கிற ரோஸ்லாம் சும்மா குண்டாக சூப்பராக இருக்கும். அங்கே யாராவது தண்ணி ஊற்ற வளர்த்துனாங்க. ரோஜா வளர்கிறதுக்கான தட்பவெப்ப சூழ்நிலை அங்கே இயல்பாகவே இருக்குது. அதனால் அங்கே ரோஜா தானாகவே வளருது. அதே போல் தான் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒவ்வொரு ஃபார்முலா இருக்குது. ஸோ எல்லாருமே அந்தந்த வேலையை செய்யுங்க. மாம்பழம் தான் எல்லாத்துக்கும் பிடிக்குது அப்படின்னு காட்டில் இருக்க எல்லா மரமும் நினச்சி நான் இதுக்கப்புறம் மாம்பழம் தான் விளைய வைக்கணும்னு நினச்சா அது நடக்குமா? அதே போல் தான் எல்லாரும் நம்ம ஒரே வேலையை செய்யணும்னு நினச்சாலும் அது நடக்காது. அப்புறம் வேப்பங்கொட்டை மாம்பழத்தை உருவாக்கணும்னு நினச்ச மேட்ரு தான் நடக்கும். அதே போல் அந்த மாம்பழமும் ஒரே நாளில் கிடைக்கல. அந்த மாம்பழத்தையும் தண்ணி ஊற்றி வளர்த்து பாதுகாத்து அதுக்கப்புறம் தான் மாம்பழம் கிடைக்குது. அதே போல் ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயும் அந்த தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் தனித்தன்மை எதுன்னு கண்டுபிடிச்சி நீங்கள் தான் வளர்த்துக்கணும். ஒவ்வொருத்தங்கிட்டையும் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி அப்படின்னு இருக்கும், தனித்தன்மை. ஒரு சுற்றி வளைச்சி எங்கே சொல்ல வர விரும்புகிறாருன்னு நினைக்கிறேன்னா லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போ நம்மக்கிட்ட ஒரு ஒரு பாடலுக்கு ஒரு இசையமைச்சு கொடுங்கன்னா நம்மளால் முடியுமா? அதையே இளையராஜா கிட்டேயும் ஏஆர் ரஹ்மான் கொடுத்தா சட்டன் முடிச்சிருவாங்கல்ல. அதே போல் சச்சின்கிட்ட மட்டும்தான் கிரிக்கெட் விளையாட முடியும். அதே பேட்டை கொண்டு போய் ஏஆர் ரஹ்மான்கிட்ட கொடுத்து நீங்கள் கிரிக்கெட் விளையாடுங்க, சச்சின்கிட்ட கொண்டு போயிட்டு கீபோர்டை கொடுத்து நீங்கள் இதுக்கு இசையமைங்க அப்படின்னா முடியுமா? ரெண்டுமே நடக்காத விஷயம். ஸோ அவங்க 2 பேருமே அவங்களோட பேஷனில் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போது அதில் அவங்க பெஸ்ட்டு கொடுக்குறாங்க. இப்போது ஏஆர் ரஹ்மானும் கஷ்டப்பட்டு வாசிக்கலை, சச்சினும் கஷ்டப்பட்டு ஆடலை. அவங்க 2மே அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்கிறாங்க. அதனால் அவங்க 2 பேருக்கிட்டையும் பணம் வந்துக்கினே இருக்குது. அப்படித்தான். ஸோ ஒன்ஸ் அகேன் எல்லாருக்கும் அவங்கவுங்க படைக்கப்பட்டதுக்கான பர்பஸ் ஒன்று இருக்கும். அவங்களுக்குள்ளன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும், ஒரு பேஷன் இருக்கும். அதை நோக்கி ஓடுங்க. அதை நோக்கி ஓடுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட பணம் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் கஷ்டமே பட தேவையில்லை. ஸோ அல்டிமேட்டாக எல்லோரும் அவங்களோட பேஷனை ஃபைன் பண்ணுங்கள். பேஷனை ஃபைன் பண்ணிட்டாலே
அந்த பேஷன் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அந்த பேஷன் நம்ம ஒர்க் பண்ணும்போது நமக்கு கஷ்டமே தெரியாது. ஏன்னா நம்ம பிடிச்ச வேலையை செய்கிறோம். நம்மக்கிட்டலாம் பிடிச்ச வேலையை கொடுத்தா ராப்பாகலாம் சோறு தண்ணி இல்லாமல் வேலை செய்வோம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் வேலை. இதில் இன்னொரு மேட்ரு என்ன அப்படின்னா, எப்போதுமே கடமையை செய் பலனை எதிர்பாராதே அப்படின்வாங்க. ஸோ நீங்கள் எந்த விஷயத்தை கொடுக்கணுன்னாலும் ஒரு குவாலிட்டியோடு கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு ஷர்ட் எடுக்கணும், இல்லை நம்ம ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ணும், நம்ம ஒரு கார் வாங்கணும், ஒரு பைக் வாங்கணும் அப்படின்னா நம்ம என்ன சூஸ் பண்ணுவோம்? பிராண்டட் தானே சூஸ் பண்ணுவோம். அப்போது அவங்க அந்த பிராண்டடுக்காக ஒர்க் பண்ணுறவங்க எல்லா கம்பெனியுமே லாபத்துக்காக ஒர்க் பண்ணுறது இல்லை, சரிங்களா? அவங்களோட குவாலிட்டி தான் இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. அதை தேடி நம்ம தான் போகிறோம். அதனால் அவங்களுக்கு பணம் கிடைக்கிது. அவங்க பணம் கிடைக்குமே அப்படின்னாலும் அவங்க குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறது இல்லை, ஓகேங்களா? இன்கேஸ் நீங்கள் உங்களோட பேஷனை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அதில் குவாலிட்டியோட ஒர்க் பண்ணுங்கள். ஏன்னா பிடிச்ச விஷயத்தை நம்ம எப்போ பண்ணும்போது அது குவாலிட்டியாக தான் வெளியே வரும், ஓகேங்களா? அது அவுட்புட் எப்போயும் குவாலிட்டியாக தான் இருக்கும். இன்கேஸ் நம்ம ஒரு ட்ராக்கில் பெஸ்ட்டாக இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இன்ஜினியரோ, இல்லை ஒரு டிராயிங் பண்ணுறவரோ, இல்லை ஒரு கோடிங் கற்றுக்கிறவரோ, இல்லை கோடிங்கில் ஒர்க் பண்ணுறவங்களோ, நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் உங்களோட வேலையை நீங்கள் சிறப்பாக செஞ்சிட்ருப்பீங்க, சரிங்களா? நான் சொல்கிறது பேஷனோட ஒர்க் பண்ணுறவங்க, அவங்களுக்கு பணத்தை பற்றின கவலையே இருக்காது, சரிங்களா? ஏன்னால் அப்படி சொல்கிறேன்னா, ஏன்னா அவங்க ஒர்க்கில் அவங்க பெஸ்ட் எஃபோர்ட் போட்டுகிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கிற ஆள் அவர் கம்பெனியை விட்டு போகணுன்னு நினச்சாலுமே அவருக்கு இன்னும் பல மடங்கு சம்பளம் கொடுத்து அவர் அந்த கம்பெனியில் தக்க வச்சு தான் நினைக்குமே தவிர அவரை வெளியே கிளப்பணும்னு என்றைக்குமே கம்பெனி நினைக்காது. கரெக்டு தானா? ஒரு செம்மையான மியூசிக் டைரக்டரு யாரானா வச்சுக்கிங்க, அவருக்கு நான் போடுற மியூசிக்லேருந்து பணம் வருமா வராதான்னு கவலை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதே போல் நீங்கள் உங்களோட பேஷனை கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் அதில் எஃபோர்ட் போட்டு திறமையாகவும் கவனமோடும் அர்ப்பணிப்போடும் வேலை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பணத்தை பற்றி கவலை இல்லை, நீங்கள் கஷ்டமும் பட தேவையில்லை. அவ்வளோதான். இதுதான்ப்பா மேட்ரு. இதை தான் சொல்லியிருக்கேன் அப்படி சுற்றி. இன்னி டேயில் உங்களுக்கு நான் ஒரு வேல்யூ ஆட் பண்ணியிருப்பேன் நான் நினைக்கிறேன். அந்த புக்கிலேருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயத்த உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ பிடிச்சவங்க ஒரு லைக் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் இதில் இருக்க எக்ஸாம்பிளை சொல்லும்போது உங்களுக்கு கூடுதல் தெளிவு பெறும். அதுக்காகவே இந்த எக்ஸாம்பிள்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அடுத்தது இவர் சொல்ல வந்ததோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கான வேலையை செய்யுங்க, உங்களோட பேஷனை கண்டுபிடிங்க, உங்களுக்கு இயல்பாகவே வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்றத தேடுங்க. அதில் நம்ம சோறு தண்ணி இல்லாமல் வேலை செய்யுங்க, சரிங்களா? செஞ்சீங்க அப்படின்னா உங்களை தேடி பணம் வரும், ஓகேவா? உங்களோட பேஷனை ஃபைன் பண்ணுங்கள், அதில் எஃபோர்ட் போடுங்க, பணத்தை பற்றி கவலைப்படாதீங்க, ஆட்டோமேட்டிக்காக பணம் உங்களுக்கு ஆல்ரெடி கிடைக்கும். இதான் சொல்லிருக்கா அப்படி. காய்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டில் லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் கூடவே என்ன குழம்பு இருக்குது? காணங்கத்தை மீன் குழம்பு. நீங்கள் ஃபஸ்ட்டு நான் போட்டுக்கிறேன், அப்புறம் உங்கள்கிட்ட காட்டுறேன். காணங்கத்தை மீன் குழம்பு நல்லா பீசி நம்ம எடுத்து வச்சுக்கோம், யாருக்கும் கொடுக்கக்கூடாது, நம்ம எடுத்து வச்சுக்கோம். அடுத்தது அவருக்கு மணத்தக்காளி அதுக்குள்ளே எடுத்து வைக்கூடாதா? பரவாயில்ல, எல்லாம் ஒன்றா வச்சு சாப்பிடலாம், ஒன்றா தான் நல்லா போகுது. சாப்பிடலாம். மீனுக்கு கீரைக்கு மேலே ஆகாதுமாங்களே, காட்டுற பாருங்க. இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச். அப்பாடி வேலையை முடிச்சுட்டு வந்தாச்சு. இன்றைக்கி என்ன படம் பார்த்தோம் அப்படின்னா, பராசக்தி. சிவகார்த்திகேயன் நடிப்பில் வந்த 25வது படம். அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு படத்துக்குமே. படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஹிந்தி மொழி திணிப்புக்கு எதிரான ஒரு படம், சரிங்களா? மொழி அரசியல் இருக்குது, குடும்ப உணர்வுகளோடு கலந்த ஒரு படம். கண்டிப்பாக தமிழ் பற்று இருக்கிறவங்க எல்லாருமே அந்த படத்தை பார்க்கலாம், நல்லாயிருக்கு, பாருங்கள். எப்போ அந்த படத்துக்கு எப்படா நீ சொல்லிகிட்ருக்க அப்படின்னு சொல்லுவீங்க. நான் எப்போவுமே ஒரு படம் வந்ததுக்கப்புறம் அதை உடனே கன்சியூம் பண்ணாமல் அதோட பியர் ப்ரெஷர்லாம் கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறம், அந்த படத்தை யாருமே கண்டுக்காதப்புறம், ஒருவேளை டிவியெல்லாம் போட்டதுக்கப்புறம் கூட நான் அந்த படத்தை பார்ப்பேன். ஸோ எந்த ஒரு படம் பார்த்தாலுமே அந்த படத்தில் ஒரு டேக்அவே இருக்கணும், ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்கணும் அப்படின்றத தாண்டி, இந்த படம் கமர்ஷியலாக இல்லைனாலுமே இதில் ஒரு சரக்கு இருந்துச்சு இல்லைங்களா? ஸோ எல்லாமே நான் கொஞ்சம் லேட்டாக பார்க்குற ஆள் தான். ஸோ பிடிச்ச படத்தை ஷேர் பண்ணியிருக்கேன்.
காய்ச்சி நம்ம வீட்டில் என்ன டின்னர்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பல ஐட்டம் இருக்குது. அம்மா செஞ்ச முட்டை தோசை இருக்குது, பக்கத்து வீட்டுக்காரங்க கொடுத்த சிக்கன் பிரியாணியா. ஆனால் வெளியே எலும்பு தான் இருக்குது, பரவாயில்ல இருக்கணும், தோசை கூடாது வெளியில். அது கூடவே வந்து என்ன வச்சுருக்காங்க, தால்ச்சா. சிக்கன் குழம்புக்கு வச்சு சிக்கன் பிரியாணிக்கு வந்து கொஞ்சம் தால்ச்சா போட்டுருக்காங்க, அது கொஞ்சம் போட்டுக்கணும். அது கூடவே காணாங்கத்த மீன் குழம்பு இருக்குது. மீன் குழம்புக்கு முட்டை தோசைக்கு அருமையாக இருக்கும். அது கூடவே வந்து ஓட்ஸ் கஞ்சி இருக்குது. இப்போ இதில் எதை வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம், நம்ம ஆப்ஷன் தான். என்ன ரெடி சொல்கிறேன், உனக்கு என்ன ரெடி வேணும்? தோசைலாம் அந்த ஒரு டேடி தோசை வேறு இருக்குது, அதில் சாம்பார் வச்சுருக்கோம். கொஞ்சம் ரெடி கொஞ்சம் ஃபுல்லாக